இதுங்க ஏங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று வேட்பாளர் சுயேட்சை வேட்பாளர் அவங்க பேர்லலாம் வந்து இப்போ இவர் இருக்காருன்னா இவர் வந்து கேண்டிடேட்டு இவர் பேரில் தான் வரணும். சரி நான் கேட்குறேன், அப்போ வந்து எல்லாருக்கும் வந்து டோக்கன் முன்னாடியே கொடுத்துட்டாரா? டோக்கன் முன்னாடியே கொடுத்துட்டாரா? ஏன் மனோகர் கொடுக்கல? ஏன் நான் முன்னாடி வந்தேன் எங்கிட்ட கொடுக்கல? எங்கிட்ட கொடுக்கலையே. எங்கிட்ட மட்டும் என்ன சொன்னாங்க, ஒரு ஏசி டிசி இன்ஸ்பெக்டர் பவ்யமாக வந்து சார் கோச்சிக்காதீங்க சார், கேண்டிடேட் வரணும் சார், கேண்டிடேட் வந்தால் தான் சார் நாங்கள் வந்து அவரோட சேர்ந்து வந்தால் சார் கொடுக்க முடியும். நல்லதுங்க, இதேமாதிரி எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணுங்க. கேண்டிடேட் வரட்டும், வந்தோன்னே அவரோட நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு நான் 5 நிமிஷம் வெயிட் பண்ணணும் இல்லையா கேட்டில். அப்போ கேண்டிடேட் வந்த பிறகு ஒன்றா வந்து தானே மனோகர் பேர் கேண்டிடேட் பேரை நோட் பண்ணிவிட்டு அதன் பிறகு தானே அவர்கிட்ட வந்து 7ஆம் நம்பர் டோக்கன் கொடுக்குறாங்க. அப்போது இது விசாரணை பண்ணது 2ஆம் நம்பர் டோக்கன் 5ஆம் நம்பர் டோக்கன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வாங்கினாங்க? அப்போ முன்னாடியே வந்து டிஎம்கே கொடுத்துட்டாங்களா அதை டோக்கன் வந்து யார் கொடுக்கணும்? இங்கே வந்து என்ட்ரி ஆகும்போது தான் டோக்கனே கொடுக்கணும். அப்போ டோக்கன் வந்து முன்னாடி கொடுத்திருந்தா அப்ப தேர்தல் ஆணையம் வந்து தப்பு பண்ணிருக்கு. வேட்பாளருக்கு தான் டோக்கன் கொடுக்கணும். வேட்பாளர் சார்பில் யார் வந்தாலும் டோக்கன் கொடுக்க கூடாது. அப்படி பார்த்தா நான் முன்னாடி வந்தேன், எனக்கு டோக்கன் கொடுத்துருக்கணுமே. நான் ஒத்துக்கணும்ல. கரெக்டுங்க நீங்க சொல்றது. கேண்டிடேட் ஒருத்தங்க நான் வெயிட் பண்ண சொன்னல, அதான் என்ன திமுக சட்டத்தை மதிக்கிறது, அதான் வந்து மரபுகளை மதிக்கிறது. ஆனால் மரபுகளை காத்து விட்டு சட்டத்தை மதிக்காம இந்த சினிமா படங்களை வரா மாதிரி போய் இன்னைக்கு அங்கே உட்காந்துங்கன்னு ஆர்ஓவை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து ஈல்டாவில் அவரை பொறுத்தவரை சிஓட்டு பேசிட்டு கரெக்டாக சொல்லிட்டாரு. ஸோ எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தா ஆர்ஓ நடவடிக்கை வந்து ஒரு சரியாக தான் எடுத்திருக்காரு அவர். யாரு இது? யாரு புது? இது என்ன புது கரடியா இருக்குது?